ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட சேர்த்து எழுதுக பாருங்கள். பலா கூட்டல் அருமை, நிலைமொழியோடைய இறுதி எழுத்து வருமொழியோடைய முதல் எழுத்து ரெண்டுமே பாருங்கள் உயிர் எழுத்தாக இருக்கணும். அப்போது லா அப்படிங்கிறது இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு வரும். அப்போ நிலைமொழியோடைய இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருக்குது, வருமொழியோடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்குது. இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம இதை என்ன சொல்லுவோம்னா உடம்பெடுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இவ்வு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு எழுத்தை வந்து நம்ம நிலைமொழியோட இறுதியில் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எழுதுகிறோம் பாருங்கள், பலா கூட்டல் அருமை. அப்போது நமக்கு என்ன வரும், பலா இந்த ரெண்டு எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்தை நம்ம நிலைமொழியோடைய இறுதி எழுத்து கூட சேர்க்கணும்னு சொன்னேன். அப்போது இவ்வு சேர்த்து பாருங்கள், இவ்வு கூட்டல் அருமை. அப்போது இந்த இவ்வையும் ஆவையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வா அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டும் போயிடும், மீதி வந்து நமக்கு வா மட்டும் இருக்கும். இப்போ அப்படியே சேர்த்து எழுதுங்க, பலா வ இவ்வு கூட்டலா வேன்னு கிடைக்கும், வ ஒருமை, பலா ஒருமை அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். பலா ஒருமை அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இது நமக்கு இவ் அப்படிங்கிற உடம்பெடுமை புணர்ச்சியிலேருந்து ஆன்சர் அப்படிங்கிறது அதிலேருந்து நமக்கு கிடைக்கிது.